ஹாய் ப்ரோ, வெல்கம் டு டே 16 ஆஃப் என் வாழ்க்கை கற்றுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு குட்டி ஸ்டோரி தான். அது மூலமா நமக்கு என்ன கிடைக்குதுன்றதை தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நான் இதுக்கான ஒரு ப்ரோட்டோகானிஸ்டா எதை நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு பனிக்கரடி, அதாவது ஒரு போலார் பேர். அது வந்து ஒரு ஆர்டிக் ரீஜன்ல வாழ்ந்துட்டு வருது. அந்த பனிக்கரடி மட்டும்தான் அங்கே வாழக்கூடிய அதோடைய இனத்திலேயே அது ஒன்று மட்டும் தான் அந்த இடத்துல வாழுது. வேற வேற உயிரினங்கள்லாம் இருக்கு, ஆனா இது வந்து அதுக்கு சேர மாட்டேங்குது. தனக்குன்னு ஒரு அடையாளத்தையோ இல்ல அதோட நண்பனையோ, அதோட இனத்துல ஒரு நண்பனை வந்து தேடுது. அப்படி தேடும்போது பாத்தீங்கன்னா அது வந்துட்டு பனியால் ஆகப்பட்ட ஒரு பனிக்கரடி வந்து அதுவே உருவாக்கி அது கூட விளையாட ஆரம்பிக்குது. அது கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்குது, சாப்பிட ஆரம்பிக்குது. அதனால வந்துட்டு அதை வந்து மித்த சுத்தி உள்ள எல்லா தனிமையும் மறந்துட்டு அது தனிமையை வந்து மறந்து சந்தோஷமா இருக்குது. அந்த பனிக்கரடியோட இன்பக்காலம் முடிந்து துன்பக்காலம் வருது. எப்போனா அந்த பனிக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் வரும்போது. அப்போ வரும்போது பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்கு, பார்த்து விளாண்டுகிட்டு இருக்கு. எப்பயும் போல அந்த வெயில் காலம் வரும்போது டக்குனு அது வந்து உருக ஆரம்பிச்சு பனி. இந்த பனி உருவ ஆரம்பிக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா அது அப்படியே வந்துட்டு தனியா அந்த பனியோ அது நிற்கக்கூடிய அந்த இடம் மட்டும் தனியா வெட்டுப்பட்டு தனியில நடிச்சுட்டு நகர ஆரம்பிக்குது. அப்படி நகர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போகுது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா புல் அதிகமா இருக்கு, பனியே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல ஏற்கனவே பனி இருந்த பனிலாம் கரைஞ்சிருச்சு. இது என்ன ஆகுதுன்னா அது போகக்கூடிய அந்த பாதையில பாத்தீங்கன்னா அந்த பனிக்கரடியோட செஞ்சு வச்ச ஒரு சிலை இருக்குல்ல, அது கரையுது. அது அப்படியே கரைஞ்சு மொத்தமா கரைஞ்சிருக்கு. அதோட மூக்குக்காக அது இந்த மண்ணை தோண்டி எடுத்து ஒரு குட்டி உருண்டை செஞ்சு வச்சிருக்கும். அது மட்டும்தான் அதுகிட்ட இருக்கு. அதை மட்டுமே இதயத்தோட அணைச்சுக்கிட்டு அதை வச்சிருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு போகும்போது அதே மாதிரி ஒரு பனிக்கரடி வந்துட்டு அந்த ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு ஸ்னோ போலார் பேர் பண்ணி வச்சிருக்கு. அப்ப பார்க்கும்போது என்னடா இது நம்மள மாதிரியே இருக்கு, என்னடா இது நம்மள மாதிரியே வந்துட்டு ஒரு பனிக்கரடி வந்து இருக்கே அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது வந்து அதே மாதிரி ஒரு பனிக்கரடி வந்துட்டு இன்னொரு பனிக்கரடி, அந்த இடத்துல வரக்கூடிய தனிமையான ஒரு பனிக்கரடி வந்துட்டு அதே மாதிரி ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு ஸ்னோ போலார் பேரை பண்ணி அது கூட விளாண்டுகிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, இதோட அப்புறம் அது ரெண்டு சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அது ரெண்டு நட்பு கொண்டு ஈர்ப்பாகி அது ஒரு மாதிரி வளர்க்க போயிடுச்சு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா டைம் டிசைட்ஸ் எவ்ரிதிங். நேரம் என்பது நம் கையில் உள்ளது. அது வந்து மற்றவங்களை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு அவங்க ஏதாவது நினைச்சுக்கோங்களோன்னு நினைக்காம நமக்கான வேலையை நம்ம செஞ்சு நமக்கு எது சந்தோஷத்தை தருதோ அந்த நேரத்தை பயன்படுத்தி பண்ணணும். அந்த டெஸ்டினின்னு ஒண்ணு அது வந்துட்டு நம்மளை எந்த இடத்துல நம்ம போய் சேரணுமோ அங்க கொண்டு போய் விட்டுரும். ஓகே, அதை மனசுல வச்சுட்டு நம்ம வந்துட்டு மத்தவன் இடத்துல இருந்து பார்க்காம நம்ம இடத்துல நம்ம பார்த்து நமக்கு எது சந்தோஷமோ அதை மட்டும் பண்ணி நம்ம வாழ்க்கையில செய்வோம். ஓகே, மீட் வாழ்ந்து நெக்ஸ்ட். பாய்.